ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மார்க்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 1 எக்ஸாம் சேனலில் நடந்தது இல்லையா? ஸோ அந்த எக்ஸாமில் நம்மளை கேட்ட ஆப்ஸ் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் ஆப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் வந்து டிஎன்பிசி ஜிஎஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டிஎன்பிசி ஏக்கான சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ அதே உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நிறைய சப்ஜெக்ட் வீடியோஸ், டெக்னிக்கல் வீடியோஸ் அந்த மாதிரி அண்ட் ஜிஎஸ் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ போயிட்டு இருந்தது. ஸோ நடுவில் ஒரு ரிஃப்ரெஷிங் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஆப்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது, இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் என்ன, குரூப் 1. ஸோ அதுதான் நம்மளோட ஒரு பேசிக், ஓகேவா? ஸோ அதுதான் ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வர எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆப்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க, எப்படி அதை சால்வ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் எப்படி அந்த கொஷின் சால்வ் பண்ண 25 கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து எங்கேருந்து நான் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்து கூகுளில் டிஎன்பிசி குரூப் 1 2021 கொஷின் பேப்பர்னு போட்டிங்கனாலே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா அஃபிஷியல் டிஎன்பிசியில் கூட போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த ஆன்சர் கீ அந்த பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ இதில் ஆன்சர்ஸ் இருக்குது, பட் எப்படி இந்த ஆன்சர்ஸ் வந்தது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது, எங்கே போய் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் கூகுள் போனீங்கனாலே உங்களுக்கு இது வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வேணாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 161 கொஷின்லேருந்து நம்மளுக்கு ஆப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் போய் எழுதின கொஷின் பேப்பர் அதில் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கலாம், பட் என்ன கொஷின்ஸ் அப்படின்றத நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும், ஓகே? ஸோ பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சீரீஸ்னால் க்யூப் சீரீஸ். 1 க்யூப், 2 க்யூப், அப்புறம் வந்து கே. ஸோ என் தான் நம்ம படிப்போம், பட் வந்து இங்கே கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கே என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. நீங்கள் என் வச்சு பார்த்தீங்கன்னா n+1 to ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே? இங்கே எனக்கு பதிலாக நம்ம ஈக்குவல் டு இந்த டோட்டல் சம் வந்து கிடைக்கும், ஓகேவா? சம், ஓகே? ஸோ இங்கே டேரெக்டாக வந்து அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே கே, ஓகேவா? ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்றது என்ட் டேர்ம், லாஸ்ட்டு டேர்ம், ஓகேவா? ஸோ அது இங்கே கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சம் சொல்லும் போது ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா ஆப்டிடியூட் படிச்சிருந்தாலும் எக்ஸாம் டைமில் வந்து அந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வராமல் ஒரு ஹோல்டு மெத்தடில் வந்து நீங்கள் போவீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படி வந்து அந்த டைமுக்குள்ளே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்றதான் பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? ஜஸ்ட்டு இப்போ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே வந்து ஸ்கொயருக்கு, ஓகே? ஸோ ஈக்குவல் டு சம் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ நான் ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேயும் ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும், k+1/2. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 210, ஓகேவா? ஸோ இந்த 2 வந்து இந்த சைடு போச்சுன்னா இன்ட்டு 2 ஆகிடும். அண்ட் தென் இப்போ என்ன இருக்குது, k+1 = 420. ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், k² + 1 - 420 அப்படின்னு போட்டு நீங்கள் போடலாம். ஈஸியாக நான் சொல்கிறேன் பாருங்கள், k+1, ஓகேவா? ஸோ இப்போ கேன்றது நான் ஆப்ஷன்ஸில் இருக்க சப்ஸ்டியூட் பண்ணுறேன். k20 எடுத்துக்கிட்டேன்னா என்ன வரும், 20 × 21 என்ன, எனக்கு 240. ஈஸியாக எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அப்போ k = 20, ஓகேவா? இல்லைனா நீங்கள் அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுக்கணும், இல்லைனா அந்த ரூட் எடுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் நிறைய போகும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, டைம் வந்து நம்ம நிறைய கன்சியூம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஆப்ஷன்ஸில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கே வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம், ஓகே? ஸோ இங்கே வந்து k20, தென் a = 2^65 அண்ட் தென் b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது வந்து கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ஓகே? ஸோ என்னென்னா a^65 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மியாக 64 and 63 62. ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2^4 எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ 2^4, ஓகே? என்ன நம்மளுக்கு 16, ஓகேவா? அதே வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க மாதிரி தான் நான் எடுக்கிறேன், ஓகே? 2^0, 2^1, 2^2, 2^3,
ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 + 2 + 4 + 8. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 15 வருது. ஸோ இப்போது 2/4 தான் நம்மளுக்கு அதிகமான வேல்யூ. ஸோ அதே போல் இந்த A 2/65 தான் அதிகமான வேல்யூவாக இருக்கும். ஸோ A இஸ் லார்ஜர் தென் B. ஓகே, இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருக்கிறதுனால நான் ஈஸியான டேர்ம்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் உங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக A தான் லார்ஜர் அப்படின்னு போட்டுடலாம். சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே நிறைய டேர்ம் இருக்குது, ஸோ அப்போ B டேர்ம் தான் அதிகம் அப்படின்னு நினைப்போம். இல்லை, A டேர்ம் தான் அதிகம். ஓகே, தென் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நம்ம சீக்கிரமாக சால்வ் பண்ணோம் இல்லையா? 25 கொஷின்ஸ்க்கு நம்ம நிறைய டைம் எடுக்கக்கூடாது. ஸோ நான் அப்படியே ஈஸியாக சால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் வந்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ எல்லாத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 9, 15, 21, 27, 33. ஓகே, ஸோ இது எல்லாமே ஏதோ ஒரு டேபிள், 3 டேபிள். ஸோ 3 டேபிளில் வந்து இது நம்மளுக்கு ரிசம்பிள் பண்ணுது. ஸோ அப்போது 3 × 3 9, 3 × 5 15, 3 × 7 21, 3 × 9 27, 3 × 11. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எதை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 9, 11. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 3 × 11. ஸோ 3 × 11 சாரி இங்கே 11. ஸோ 3 × 13. ஸோ 3 × 13 வந்து என்ன? 39. ஓகே, ஸோ அப்போ என்ன? 108 + 39 ஆனால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் இது பார்த்தீங்கன்னா என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது, ஒரு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப குழம்பக்கூடாது. ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் நல்லா கொஷினை பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 21, இங்கே 3 2 1, இங்கே 4 3 2 1. ஸோ ஏதோ ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா 5 3 2 1 வரும். 5 4 3 2 1. ஓகேவா? அந்த நீங்கள் 3 3 இங்கே 4 வந்து 3 டைம் இருக்குது, 5 வந்து 4 டைம் இருக்குது. அப்போ இங்கே வந்து 6 வந்து 5 டைம் வரும். ஸோ அப்போ அந்த ஃபார்மேஷன் தான் அது கரெக்டாக ஆக்ட் ஆகும். ஸோ D. ஓகே, இல்லை உட்காந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிட்டுலாம் வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கொஷின் நல்லா பாருங்கள். ஆப்ஷன்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த ஃபார்மேஷனை நீங்கள் அதில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இஃப் ஹம்பிள் வந்து இது ரீசனிங் கொஷின் அண்ட் வந்து ஒரு கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஹம்பிள் நான் எழுதிக்கிறேன். ஸோ அது எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகே, இங்கே இருக்க ஹம்பிள் வந்து EHLUBM. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னா எஜுகேஷன். ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கலாம். எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் தான் நம்மளோட கோடு. ஓகே, ஸோ இந்த ஹம்பிள்லேயும் இந்த கோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹம்பிளில் இருக்க தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே இருக்க எஜுகேஷன் இருக்க என்ன தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரும். ஓகே, ஸோ அப்படியே ஆப்ஷன் பார்த்தா எல்லாமே நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, ஸோ தென் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராக எழுதிடுறேன். ஓகே, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். அப்படியே நம்ம பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்களுக்கு ரஃப் ஒர்க் இருக்கும், அதில் உட்காந்து நீங்கள் எழுதிடுங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ வந்து எனக்கு லாஸ்ட் வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே N வந்து எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு வரும், இங்கே இருக்க ஓகே, ஸோ இங்கே இருக்க ஹம்பிளில் இருக்க ஃபஸ்ட் லெட்டரில் இருக்க H வந்து எனக்கு இங்கே செகண்ட் பொசிஷனில் வருது. ஸோ அப்போது என்ன வரும்? D. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த H வந்து நம்மளுக்கு செகண்ட் லெட்டராக வரும். ஸோ ஸோ அப்படி பார்த்தீங்கனாலும் 4 ஆப்ஷனுமே நம்மளுக்கு அப்ளிகபிளாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெட்டர் வந்து என்ன நம்மளுக்கு? ஸோ இங்கே பாருங்கள், செகண்ட் L வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து செகண்ட், பட் இங்கே வருது. ஸோ அப்போ O. ஓகே, O. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு Bயும் Dயும் வருது. ஸோ மற்ற எல்லாமே எலிமினேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெட்டர் பார்க்கலாம். ஃபோர்த் லெட்டர் வந்து என்ன வரும் அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ ஹம்பிளில் வந்து U இருக்கிற இடம் வந்து எனக்கு வந்து ஃபோர்த் லெட்டராக மாறுது. ஸோ அப்போ D. ஸோ அப்போ D நம்ம பார்க்கும்போது என்ன ஆன்சர்னால் D தான். ஓகே, ஜஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். பட் அவங்கவுங்க ஐடியா படி எனக்கு எப்படி கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இந்த கொஷின் தெரில, நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கீப்பிங் அண்ட் ஈவன் நம்பர் வென் எ டை இஸ் த்ரோன்? ஓகே, ஒரு டையில் வந்து 6 இருக்குமா, 1 2 3 4 5 6. ஓகேவா? அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 6. அதில் வந்து அவங்களோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஈவன் வரத்துக்கு என்ன? ஸோ 2 4 6 வரத்துக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டி. ஸோ 3.
ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 ஆன்சர் வந்து சி. ஓகே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அண்ட் தென் present age of Harun and Suresh are 24 years and 36 years respectively. What was the ratio between age of Suresh and Harun 8 years ago? So 8 years முன்னாடி என்னவா இருக்கும், present சொல்லிட்டாங்க. ஸோ அருண் சுரேஷ், ஸோ 24 36, ஓகேவா. 8 years ஆகும், ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணுறோம். -8 பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, இங்கே 16 வரும். ஏன்னா ப்ரெசென்ட்டில் இப்போ இருக்காங்க, 8 years முன்னாடி என்ன ஆவரேஜ்ன்றதுனால 8 years மைனஸ் ஆகும். இதே ஆஃப்டர்னால் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 28. ஓகே, ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 4 7, ஓகேவா. ஃபோர்த் டேபிளில். பட் இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா 4 7 ஆப்ஷனில் இருக்குது. பட் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சுரேஷுக்கும் அருணோட ஆவரேஜ் கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது அருண் அண்ட் சுரேஷ். ஸோ அப்படியே நீங்கள் மாற்றிக்கணும். 4:7:4. எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. என்ன கொஷனை கேட்குறாங்க அப்படியே பாருங்கள், மாற்றி கேட்குறாங்க. சுரேஷ்க்கும் அருணுக்கும் கேட்குறாங்க. நம்ம பார்த்தது அருண் சுரேஷ் தான் நம்ம கொஷனில் ஃபஸ்ட் இருக்குனாலும் அப்படி போட்டோம். பட் அவங்க கேட்குறது மாற்றி கேட்குறாங்க. ஸோ 2 ஆன்சருமே அதில் இருக்குது. ஸோ பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒர்க் அந்த ரிலேட்டட் சம்மு. ஏபி ஒர்க் கேன் பி டூ a piece of work 16 days. ஏ அலோன் வந்து எத்தனை டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 days, ஓகேவா. ஸோ அப்போ பார்க்கலாம். ஏ ப்ளஸ் பி இப்படிதான் நம்ம ஒர்க்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், அது 1 day மார்க்காக மாற்றிப்போம். 1/16. அப்போது ஏ மட்டுமே 48 days பண்ணுறாங்க. அப்போ பி வந்து 1/16 - 48 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 48. ஸோ 3 - 1 2/48. ஸோ 1/24. ஸோ 1/24ன்றதை நம்ம டேஸில் கன்வெர்ட் பண்ணோன்னா 24 days. அப்போ ஆன்சர் வந்து 24. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ரொம்ப ஈஸியான கொஷின் பாருங்கள். 210 men working 12 hours a day can finish a job in 18 days. How many men are required to finish the job in 20 days working hours? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா, ஒர்க் இருக்குது, ஹவர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு டேரக்ட் ஃபார்மில் இருக்கேன். டேரக்ட் ஃபார்ம்லாம் சொல்லிடுறேன். என்ன பார்த்தீங்கன்னா மென்னு எத்தனை பர்சன்ஸ், அதுக்கப்புறம் ஹவர்ஸ், டைமு அண்ட் தென் டேஸ். ஓகே, இது ஒரு குறிப்பிட்ட ஈக்குவல் டு எத்தனை ஒர்க் பண்ணுறாங்க, அது எத்தனை நாள், அந்த எத்தனை ஒர்க் வந்து எவ்வளோ அப்படின்ற வரும். ஸோ எத்தனை ப்ராஜெக்ட்டு, இவ்வளோ ஒர்க்கு அப்படின்றது குறிப்பிட்டாங்கன்னா நீங்கள் அந்த ஒர்க் போட்டுக்கலாம். ஓகேவா. அதே தான் இங்கே M1, இங்கே வெறும் M1 நான் இங்கே வந்து T' D1' அப்புறம் ஒர்க் டேஷ் நான் கொடுக்குறேன். ஓகேவா. சில 1 2 அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 210 அண்ட் தென் இன்ட்டு 12 hours a day வந்து 18. ஸோ ஒர்க் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு சேம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு ஒர்க் அப்படின்றதுனா ஒர்க், ஏன்னா அப்போ 2மே கேன்சல் ஆகிடும். ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை மென்ஸ் நம்மளுக்கு தெரியல. ஸோ அதான் M' எடுத்துக்கிறேன். இன்ட்டு 20 இன்ட்டு 14. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா மென்ஸ் டோட்டல் வந்து எவ்வளோ வரும்னா 162. நான் சால்வ் பண்ணல, நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். தென் if person completes 5 projects in 5 days, then 50 persons complete 50 projects in dash days அப்படின்ட்டு. ஸோ இது வந்து டேரெக்டாக நீங்கள் 2-3 டைம் இந்த கொஷனை படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். 5 persons வந்து 5 ப்ராஜெக்டை 5 daysல முடிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது ப்ராஜெக்ட். இப்போ 50 persons வந்து எத்தனை ப்ராஜெக்ட்ஸை 50 daysல முடிக்கிறாங்க. 50 projects in which days அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பர்சன்ஸ் எல்லாருமே அதிகமாக இருக்காங்க. ஸோ நான் இப்படி செயின் ரூல்லையும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா பாருங்கள் 5 × 5. ஸோ ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 5 ப்ராஜெக்ட் ஈக்குவல். ஓகே, நான் ஈக்குவல் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, அந்த இதுதான் நான் இங்கே கொண்டு வரேன். ஸோ 50 persons. ஓகே, 50 persons எவ்வளோ நாள் தெரில, டே தெரில. ஸோ டி அதான் எக்ஸ் நம்மளுக்கு. ஸோ எத்தனை ப்ராஜெக்ட், 50 ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நீங்கள் டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 5. ஸோ 5 daysல. ஓகே, ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே 5 5 5 இருக்குது, அங்கேயும் 50 50 50 வரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அப்போ இந்த ரூல் வந்து நீங்கள் அப்ளிகேட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சிங்கனாலே 50 persons 50 ப்ராஜெக்ட்ஸை 5 daysல முடிக்கிறாங்க. பிகாஸ் நம்ம பர்சன்ஸ் இங்கே அதிகமாக இருக்கனால 5 daysலேயே முடிஞ்சிடும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணலாம்.
ஓகே, அதெல்லாம் எதுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த மென்னு டே அண்ட் தென் டைமு ஒர்க்கு, ஸோ இதை பண்ணி இதை 1 2 அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்துடும். தென் இதெல்லாமே கொஞ்சம் ஈஸி தான் ரொம்ப, பட் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்க கொஷின். எ மேசன் யூசஸ் எக்ஸ்பிரஷன் 2x cube plus 16 to represent the area of rectangular floor of a room. If we decide the length of the room will be represented by 2 into x plus 2. ஓகே, என்னென்னா இது வந்து ஏரியா L, நம்ம வந்து B கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கண்டுபிடிப்பீங்க, இது உட்காந்துட்டு நீங்கள் உட்காந்து சிம்ப்ளிஃபை பண்ணிகிட்ருக்கலாம். டிவைடட் பை 2x, இங்கே ஒரு டேர்ம் வரும். ஓகேவா, ஸோ இங்கே எப்படி சொல்கிறது, B வந்து கிடைக்கும். அதை விட L இன்ட்டு B தான் ஏரியா. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த டேர்ம் கூட இருக்கிற ஆப்ஷனில் ஏதாவது ஒரு டேர்ம் நீங்கள் இன்ட்டு பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணலாம். ஸோ அப்படி செக் பண்ணிங்களா ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன்னா காமிச்சேன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் a volume of solid hemisphere is 29,106 okay centimeter cube. Another hemisphere whose volume is 2/3 of the above is carved out. Find the radius. Okay, hemisphere அப்படின்னும் போது இதுதான் ஒரு hemisphere. ஸோ ஃபார்முலா வந்து என்ன, 2/3 into pi into r cube. ஓகே, ஸோ வால்யூம்ன்ற போது ஸோ அதில் வந்து 2/3 வந்து அவங்க கிராவ் பண்ணுறாங்க. ஓகே, 2/3 2/3. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதோட இதுதான் வந்து ஈக்குவல் டு 206. ஓகே, ஸோ இன்ட்டு 2/3 அதுதான் நம்மளுக்கு நியூவாக வர அந்த வால்யூமோட லென்த்து. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவை நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும், இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் உங்களுக்கு சால்வ் கூட பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா ஆர் க்யூபு. இப்போ வந்து 2/3 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து ஆர் தான் தேவை. ஓகேவா, ஸோ நான் ஆர் க்யூப்ன்றதுனால 29106, இந்த 22/7 வந்து 7/22 மாறிடுது. ஸோ இப்போ நான் இதை சால்வ் பண்ணி நான் இப்போ ஆன்சர் சொல்லணும். ஓகே, ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 29261 வருது. ஸோ அதை வந்து நான் ரூட் எடுக்கிறேன். ஸோ எனக்கு க்யூப் ரூட், ஸோ க்யூப் ரூட் எடுக்கும் போது என்னென்னா 21. ஓகே, நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து போட்டு பார்க்கலாம். பட் எனக்கு க்யூப் ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 21. இதெல்லாம் 21 நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈஸியாக வந்து வந்துடும். ஓகேவா, ஸோ இங்கே 1 இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுக்கும் போது 21 தான் நம்ம சூஸ் பண்ணுவோம், செக் பண்ணுறதுக்கே ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். ஓகே, தென் difference between simple and compound interest on a certain sum of money for 2 years at 2% per annum 4. இது ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நாம் வந்து ஷார்ட்கட், நம்ம எக்ஸாமில் நம்மளுக்கு தேவை டைம் கன்சியூம் கம்மியாக பண்ணுற வழியில் நம்ம ட்ரை பண்ணோம். அப்படி அதில் ஆன்சர் வரலனா தான் உங்களோட அந்த ஃபார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போகும். பட் இதுக்கு வந்து டேரக்ட் மெத்தடில் நம்ம ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுக்கு எதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போய்ட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணணும். ஸோ டேரக்ட் ஃபார்முலா 2 இயர்ஸ்னும் போது இந்த டிஃப்ரென்ஸ்க்கு PR ஸ்கொயர் 100 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஸோ இங்கே நம்மளுக்கு P தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்டு 4 நான் போட்டுக்கிறேன். 2 இயர்ஸ்ன்றனால 2 இயர்ஸ்க்கு தான் இந்த ஃபார்முலா, அதனால் நீங்கள் 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அவசியம் கிடையாது. ஸோ 100 × 100. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 4. ஸோ ஓகேவா, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த P கேன்சல் ஆகிடும். ஸோ P வந்து என்ன உங்களுக்கு 10,000. டேரெக்டாக இந்த 100 × 100 வந்து 10,000. ஓகே, ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ரொம்பவே ஈஸி. இந்த ஃபார்முலா வச்சு நம்மளுக்கு இந்த எக்ஸாமுக்கு 2 கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் அமௌண்ட் வந்து 18,000 in 2 years 405 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதே தான் 2 இயர்ஸ். ஓகே, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போது PR ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் வந்து 405. ஓகேவா, நம்மளுக்கு இங்கே அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க 18,000, நம்மளுக்கு R தான் தெரியாது. ஸோ R ஸ்கொயர். ஓகே, ஸோ இன்ட்டு இங்கே வந்து 405 அண்ட் தென் இங்கே வந்து 10,000. ஸோ இப்போ நம்மளுக்கு R தான் தேவை. ஸோ R அப்படி தனியாக வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இந்த சைடு கொண்டு போகிறீங்க. ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 405 ×
ஸோ நான் இங்கே கேன்சல் பண்ணிடுறேன், ஸோ 480 வெறும் இங்கே வந்து இங்கே வந்து 100, இங்கே வந்து 480. ஓகே, ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 15. தட் மீன் ஆர் ஸ்கொயர் வந்து 225 வரும். ஸோ அதுக்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா 15. ஓகே, ஜஸ்ட் அந்த ஸ்டெப்போட ஆன்சரும் நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போடணும். நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் நீங்கள் அந்த இன்டூ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போய்டும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற பொறுத்து தான் உங்களோட அந்த ஸ்பீடு இருக்கும். தென் find the rate of interest if the difference between CI and SI and 8,000 compound annually of 2 years is 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சேம் கொஷின் தான், PR ஸ்கொயர் பை 100. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 20, ஸோ 8,000. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரேட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கே 100, ஸோ இங்கே 20. R square is equal to இங்கே 20 into 100 ஸ்கொயர் இது. ஸோ 100 into 100, ஸோ இது வந்து 8,000. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னா 225. ஸோ ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா தெரியும் 5. ஓகே, ஜஸ்ட் இதில் ரொம்ப சிம்பிளான அதே ஃபார்முலா வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த பிரின்சிபல் அமௌண்ட் 11,800 at 6% per annum for 3 years for being simple interest annually அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஓகே, என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இது என்னன்னு கேட்கலாம், அமௌண்ட். ஓகே, ஸோ P + I தான் வந்து நம்மளுக்கு அமௌண்ட். ஸோ 11,800. ஓகேவா? ஸோ இப்போ நான் டேரெக்டாக நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். P கண்டுபிடிக்கும், P ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஃபார்முலா என்ன, PNR. ஸோ PNR by 100 to 1,800. ஓகே, ஸோ P ப்ளஸ் N வந்து எனக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 3 into R வந்து எனக்கு 6. ஸோ 100. ஸோ அதே ஸ்டெப் நான் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் P ப்ளஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 18P/100 வரும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போவீங்க, ஜஸ்ட் இந்த P இந்த சைடு போச்சுன்னா 118P/100 is equal to 1180. 11,800. இங்கே டேரெக்டாகவே இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா P is equal to 10,000. ஈஸியாக நீங்கள் ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அது சிம்பிளிஃபை கூட பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஜஸ்ட் நம்மளுக்கு தெரியுது 10,000 தான் ஆன்சர்னு. நெக்ஸ்ட்டு value of machine at 10% per year if present value something கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த worth of the machine after 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு மிஷின் இருக்குது, அது வந்து டிசிபிகேட்ஸ்னால் மைனஸ் ஆகுது. ஓகே, நம்மளுக்கு 1,62,000. ஓகேவா? ஸோ அது வந்து 10% ரெடியூஸ் ஆகும்போது 9,000. எத்தனை இயர்ஸ்க்கு அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 1,31,222 தான் ஆன்சர். ஓகே, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் the sum of 48,000 was lent out at simple interest at the end of 2 years and 3 months. The total amount was 55,560. Find the simple interest அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான். பட் இதில் என்னென்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டோட்டல் சம்முன்னு கொடுத்துருக்காங்க, டோட்டல் அமௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ஜஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நம்மளுக்கு 48,000 நம்மளுக்கு பிரின்சிபல். ஸோ டோட்டல் அமௌண்ட் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தேவைன்னா ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 7,560 வரும். ஓகே, ஜஸ்ட் மைனஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எஸ்ஐயில் வந்து PNR. ஓகேவா? ஸோ P வந்து எனக்கு 48,000. ஓகே, இன்டூ N வந்து பார்த்தீங்கன்னா 2 years + 3 months. 2 இயர்ஸ்க்கு வந்து எத்தனை மந்த் உங்களுக்கு, 24. இப்போனா 27 மந்த்து பை 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9/4. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 9/4 இன்டூ R வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கணும். ஸோ R, ஸோ இங்கே 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 7,600.
7560. நீங்கள் டேரெக்டாக வந்து ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கனாலே போதும். என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் பாருங்கள், நான் சால்வ் பண்ணியிருக்கேன். 7 தான் ஆன்சர் வருது. ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 7%. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Rahul wanted to find the height of a tree in his garden. He checked the ratio of his height to his shadow length. It was 4:1. He then measured the shadow of the tree. It was 15 feet. What was the height of the tree? அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் படிக்கும்போது புரியாது, நான் இப்போ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ராகுல் வந்து ஒரு ட்ரீ ஹைட் வந்து பார்க்குறான். ஓகே, ஒரு ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ செக் பண்ணுறான். என்னென்னா அவன் நிற்கிறான். ஸோ அப்போ நிற்கும் போது அவனோட ஹைட் 4னா ஷேடோ வந்து 1 மீட்டர் விழுது. ஸோ அதே போல் தான் ட்ரீக்கும் விழுது. ஸோ ட்ரீயோட ஷேடோ மட்டும் அவனுக்கு தெரியுது 15 மீட்டர்னு. ஓகேவா? ஸோ அப்போது அந்த ட்ரீயோட லென்த் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. என்னென்னா 4 மடங்கு ஆகுது அப்படின்றது. ஸோ அதனால் 15 × 4 பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு 60. டேரெக்டாக ஆன்சர் 60. ஜஸ்ட் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே, இப்போ பாருங்கள். shopkeeper marked the price of an article as 15% more on his cost price and then offered 15 reduction of the article. என்னென்னா இப்போதைக்கு வந்து 100 வச்சுக்கலாம். அவங்க வந்து ஆர்டிக்கல் வந்து ப்ராஃபிட் வந்து 150, 15% தான் 115 ரூபாய்க்கு விற்க போகிறாங்க. பட் அதுலேயும் அவங்க டிஸ்கவுண்ட் 15% கொடுக்கும் போது எந்த ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னா இந்த ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அதோட நீங்கள் டிஸ்கவுண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா அவனோட வாங்கின விலையை விட கம்மியாகுது. ஸோ அப்போது அவனுக்கு லாஸ். ஓகே, தென் a hemisphere tank of radius 175 meters is full of water. It is connected with a pipe which empties the tank at the rate of 11 liters per second. How much time will it take to empty the tank completely? அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு டேங்க் இருக்குது, ஒரு ஹெமிஸ்பியர் டேங்க். ஓகேவா? ஸோ இதோட ரேடியஸ் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துடணும். ரேடியஸா இல்லை டயாமீட்டரா? ஸோ ரேடியஸ் தான், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து இதுலேருந்து ஒரு பைப் வழியாக வந்து வாட்டர் போகுது. எத்தனை செகண்ட்ஸ்னால் 7 லிட்டர் பர் செகண்டுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எல்லாம் ஃபுல்லாக அந்த வாட்டர் வந்து என்னது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, எம்டி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ எல்லாமே மினிட்ஸில் இருக்காங்க. மினிட்ஸில் இருக்கிறனால நான் இங்கே இருக்கிற 7 லிட்டர்ஸ் பர் செகண்டையும் மினிட்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன உங்களுக்கு 60 ஒரு மினிட்க்கு எவ்வளோ 60. ஸோ அதனால் 60 பண்ணிங்கன்னா 420 லிட்டர்ஸ் பர் மினிட்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா ஆப்ஷனில் மினிட்ஸாக இருக்குது அதனால். ஸோ அப்போ ஹெமிஸ்பியர் அப்படின்னும் போது அதோட ஃபார்முலா என்ன? 2/3 × 22/7 ஏன்னா பைன்றது. அண்ட் தென் 1.75 க்யூபு × 1000. ஏன்னா லிட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணுறேன். மீட்டர்ஸில் இருக்கிறத நீங்கள் மீட்டர் க்யூபில் இருக்கிறது நீங்கள் லிட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1000 தான் இன்ட்டு பண்ணும். ஸோ டிவைடட் பை 420 லிட்டர்ஸ் பர் மினிட். ஸோ அந்த லிட்டர்ஸ் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு லாஸ்ட்டில் வந்து மினிட்ஸில் ஆன்சர் வரும். என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 27 மினிட்ஸ் தான். ஓகே, அதுவும் வந்து டேரெக்ட் எக்ஸாக்டாக வராது, 26.5 சம்திங் வரும். நம்ம வந்து இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 5க்கு மேலே இருக்கனால 27 அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் ஒரு 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் வந்து நான் எப்படி எல்சிஎம் எடுக்கணும்னாலே ஒரு சின்ன டேர்மை நம்ம பிரித்து ஃபேக்டர்ஸ் எழுதுவோம். ஸோ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா x² - 1 x² + 1. ஓகே, அண்ட் தென் அகெயின் நான் ஃபேக்டர் எடுக்கிறேன். x + 1 x - 1. இது வந்து x² + 1. ஓகே, ஸோ இப்போது இந்த டேர்முக்கு நம்ம ஃபேக்டர் எடுக்கிறோம். ஸோ இந்த டேர்முக்கு நீங்கள் ஃபேக்டர் எடுத்திங்கன்னா x - 1 அண்ட் தென் x + 1. ஸோ இப்போ என்ன 2 டேர்ம் இருக்குது. ஸோ இதில் எது காமனாக இருக்குது அப்படின்றத பார்த்துடணும். ஸோ இந்த x - 1 இங்கே இருக்க x - 1 எனக்கு காமனாக இருக்குது. ஸோ அதனால் தனியாக ஒரு டேர்மாக x - 1 எழுதிக்கிறோம். ஸோ அப்போது இது எல்சிஎம்ன்றனால ரிமைனிங் டேர்ம்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ x + 1 அண்ட் தென் x - 1 அண்ட் தென் x² + 1. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். ஸோ இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா x - 1ன்றதை ஹோல் ஸ்கொயராக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ டி தான் ஆன்சர். அண்ட் தென் ஃபைண்ட் த HCF. என்ன பார்த்தது எல்சிஎம். இங்கேயும் ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேர்மு நான் எப்படி ஃபேக்டராக இல்லை ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் இருக்க டேர்மில் இந்த XY வெளியே கொண்டு வந்தேன்னா x + y ஆகிடும்.
ஓகேவா. செகண்ட் இருக்க டேர்மில் எக்ஸை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதில் HCFனா எது வந்து காமனாக இருக்கோ அந்த டேர்ம் தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அண்ட் தென் இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஓகேவா. அப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஆன்சர். ஸோ இதே வந்து எல்சிஎம்மாக கேட்டிருந்தா மற்ற எல்லா டேர்மும் நம்ம ரிமைனிங் எடுத்துருப்போம். இங்கே வந்து அவங்க கேட்டிருக்கிறது HCF. ஓகே. அண்ட் தென் இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஷின். ஸோ இப்போ ஆஃப் அப்படின்னாலே இன்டூ நம்ம எடுத்துப்போம். ஓகேவா. ஸோ 11/2 ப்ளஸ் 3/4 இன்டூ 8 9. ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2, ஸோ இங்கே வந்து 3. ஸோ 11/2 ப்ளஸ் 2/3. ஸோ இதை வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்து 33 ப்ளஸ் 4, ஸோ 37/6. ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா 6 1/6. ஓகே. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் பி. ஓகே. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு போர்ட் மாஸ் படி நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மட்டும் டேர்மாக எடுத்துக்கலாம். 5/3 இன்ட்டு 12/30. ஸோ இது வந்து நம்ம இதாகிடுது. ஸோ 6. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4. ஸோ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் இங்கே -5 இருக்கனால -2/3. ஓகேவா. அப்போ இந்த டேர்ம் எடுக்கிறேன். ஸோ -12/9 இன்ட்டு -27/16. ஓகேவா. ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 3. ஸோ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 4. ஓகேவா. ஸோ அப்போது ப்ளஸ் 9/4 ஆகிடும். ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்ச எல்லாத்தையும் நான் இங்கே போட்டு நான் சால்வ் பண்ணுறேன். இந்த 4/3 ப்ளஸ் 3/2 -2/3 இந்த டேர்முக்கு வந்தது ப்ளஸ் 9/4. ஓகேவா. ஸோ 12 அப்படின்னு நீங்கள் எல்சிஎம் வச்சுட்டு சால்வ் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53/12. ஓகே. ஜஸ்ட் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நெக்ஸ்ட் எல்லாமே ஜிஎஸ் கொஷின்ஸ் தான். இந்த வீடியோவில் நம்ம வந்து 25 குரூப் 1ல் கேட்ட ஆப்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம போகிற வீடியோஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னென்ன உங்களுக்கு டைம் இருக்கோ எப்பப்போ டைம் இருக்கோ அப்போவே வந்து ஓரளவு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ எந்த சப்ஜெக்ட் படித்தாலுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது என்னோடய டிப்ஸ். அண்ட் மேக்ஸ் வந்து என்ன தான் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே ஜஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸாவது வந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன்அகாடமி ப்ரமோஷன் ஆட் தான் பார்க்க போகிறோம். அன்அகாடமி டிஎன்பிசி பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெஸ்ட் ஒரு பிராண்டடான ஒரு ஹையஸ்ட் இந்தியன் ரேட்டிங் ஒரு வெப்சைட் தான் அன்அகாடமி. ஸோ அதில் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து நம்மள கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கோட் ஸ்கோர் மேக்ஸ் அப்படின்ற யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அன்அகாடமி ஆப்பில் வர ஃப்ரீ கண்டென்ட் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். டெய்லி டெஸ்ட், மார்க் டெஸ்ட்டு, ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் குரூப் 1 முடிஞ்சது. ஸோ இருந்தாலுமே அந்த டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு ஆப்பில். ஸோ அதையும் வந்து அந்த டைம் டேபிள் படி கொஷின்ஸ் வந்து 8 PM வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஃப்ரீ கண்டென்ட்டை அன்லாக் பண்ணுறதுன்னா அன்அகாடமி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வைட் கோட் கேட்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே அன்அகாடமியில் ப்ளஸ் இருக்குது. ஸோ அன்அகாடமி ப்ளஸில் போனீங்கன்னா லைவ் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ், மார்க் டெஸ்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் தென் இப்போ என்ன கரண்ட்டில் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 8th January இலக்கு அப்படின்ட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ குரூப் 2க்கு படிக்கிறவங்க ஜிஎஸ் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்னை வந்து கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ட்ரஸ்டபிளான கோர்ஸ் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெற்றி குரூப் 1 மெயின்ஸ். குரூப் 1 மெயின்ஸ் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ Jan 11th ஸ்டார்ட் ஆகுது. அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வேணும் அன்அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கோட் இன்வைட் கோட் கேட்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா ஸோ அதில் இருக்கிற எந்த பேக் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அன்அகாடமி. ஓகே. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இலக்கு அண்ட் தென் வெற்றி. ஸோ ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண முடியாதவங்கலாம் அட்லீஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஓகே.